மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். சோ ஒவ்வொரு வாரமும் நம்ம வித்தியாசமான திரைப்படங்களை பார்த்து அதுல இருக்க அழகான விஷயங்கள் என்னென்ன, குறைகள் என்னென்னு டீட்டெயிலா பேசுவோம். அந்த முறையில இந்த வாட்டி என்னோட மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அழகான திரைப்படம் பார்த்துட்டு வந்த சந்தோஷத்துல இருக்கேன். திரைப்படத்தோட பேரு நாங்கள். இது ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரியே எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் சவுண்டு தான். இந்த படத்தை பத்தி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சர்வதேச திரைப்பட விழாவுல பலருடைய பாராட்டுகளும் பலருடைய கைத்தட்டலும் பெருமைகளும் அப்படி குவிச்சிருக்குன்னே சொல்லலாம். மலை மாதிரி பெரிய அளவுக்கு எல்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன அளவு. ஒரு அப்பா 3 பிள்ளைங்க, அவ்வளவுதான். அந்த வீட்டுல அவங்க எப்படி எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்கன்ற கதையை ரொம்ப அழகா தத்ரூபமா எடுத்திருக்காங்க. சவுண்ட் எல்லாமே அந்த அளவுக்கு அப்படியே லைவ் சவுண்ட் அந்த அப்பா அடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்களேன். ஐயோ, என்னால ப்ராமிஸா அந்த இடத்துல உட்காரவே முடியல, அவ்வளவு டச்சிங்கா இருந்தது. சோ படத்தோட ஃபுல் கதையும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா ஊட்டியில ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு. ஸ்டார்டிங்ல நடத்தும் போது நல்ல அளவுக்கு நல்ல பெருசா இருந்தது. போக 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 அது அப்படியே கொஞ்சம் டல்லா கடன்ல போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல இவரோட 3 பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. மனைவியை பிரிஞ்சு வாழ்ற அப்பா. சோ அந்த வீட்டுல கடன் தொல்லையால என்னாச்சுன்னா, வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்ல, தண்ணி இல்ல, இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கும். பட் இதுலயே ரொம்ப கண்டிப்பான அவர் நடந்து வர அந்த வாய்ஸ்லயே அப்படியே எப்படி சொல்றது, சந்திரமுகி படத்துல வேட்டையர் நடந்து வராருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பில்டப்லயே ஆரம்பிச்சாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு 5th படிக்கிற மாதிரி இருப்பான், இன்னொரு பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட், இன்னொரு பையன் 8th, அந்த ஒரு கேட்டகரியிலேயே வச்சிருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளோட நடிப்பு ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா இருக்குதுன்னே சொல்லலாம். அவங்க அப்பா மேல ஒரு பயம் இருக்கு, கண்டிப்பா இருக்கிறாருன்னு சொல்லி. சோ அவங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் மறைச்சுக்கிட்டு அவங்க அப்பாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வீடை சுத்தமா வைக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி கொஞ்சம் தூரமா போயிட்டு தான் பிடிச்சிட்டு வரணும். ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு போனாதான் பிடிக்க முடியும். ஏன்னா அந்த ஊட்டி குளிர்ல அந்த வீட்டுல லைட்டே இருக்காது. ஆனா அந்த லைட்டுக்கு அந்த கரண்ட்டுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த பிள்ளைங்களே பாத்துருவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த வெங்காயம் தக்காளி வாங்குறது, இது எல்லாமே அந்த 3 பிள்ளைகளை அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆறுதலா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிறது யாருன்னா ஒரு அழகான நாய் தாங்க. அந்த பசங்களோட ஃபீலிங்ஸ், சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது அந்த ஒரு டாகோட தான். அதுவும் ரொம்ப அழகா அட்டாச்மெண்டோட எடுத்திருக்காங்க. அவங்க அப்பா நைட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வருவாரு. அவர் வீட்டுக்கு வர அந்த டைம்ல அவருக்கு பிரெட்டோ ஏதோ ஒரு சாப்பாடு அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. பெருசாலாம் எல்லாம் பம்பு ஸ்டவ்ல. அந்த பசங்க அதிகமா சாப்பிடுற சாப்பாடு என்ன தெரியுமா, ஊறுகாய் சாதம். சோறு மட்டும் ஏதோ வடிச்சிடுறாங்க, வீட்டுல ஊறுகாய் வாங்கி வச்சுட்டு அதையே ஃபுல் டைம் 3 வேலையை சாப்பிடுறது. இந்த விஷயம் நம்ம கதையா பார்க்கும்போதுதான் உண்மையிலே பிடிக்கும். அதுவும் தியேட்டர்ல பார்க்கும்போதுதான் அந்த ஃபீலை நம்ம உண்மையாவே உணர முடியும். அவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க. அதுல ஒரு 2வதா இருக்கிற பையன் ரொம்ப பயந்தாங்களி. சத்தமா பேசினாலோ இல்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கோ டக்குன்னு ட்ரெஸ்லயே பாத்ரூம் போயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி பையன். ஆனா அந்த பையன் தான் கொஞ்சம் சில இடத்துல சேட்டை பிடிச்ச பையனே சொல்லலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது காமெடியா இருக்கும். அத பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது ராஜா நான் தான் ராஜா அந்த பாட்டெல்லாம் பாடுவானா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். தியேட்டர்ல அந்த சங்கடத்திலயும் ஒரு சந்தோஷம். ரொம்ப அழகா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவினாஷ் பிரகாஷ். நிஜமாவே சொல்றேன், இந்த படம் மிகப்பெரிய அளவுல பாராட்டுகள் இருக்கு. அதுவும் தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருது. நிஜமாவே எல்லாருக்குமே மனசுல அவ்வளவு ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. இந்த 3 பசங்களும் இல்லாம அவங்க அப்பா அவ்வளவு கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாரு. அவருக்கு அந்த ஷர்ட் அயன் பண்றதா இருக்கும். எப்படின்னா ஒரு ஷர்ட் அழகா அந்த 3 பசங்களே துவைச்சிட்டு அந்த அயன் பண்ண அந்த பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த பெட்டுக்கு கீழே வச்சிருவாங்க. சோ அத கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அது அயன் பண்ண அந்த பெர்ஃபெக்ஷனோட இருக்கும். ஒரு ராஜா மாதிரி அவங்க அப்பாவை ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் எடுத்துட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னா அட்டென்ஷன்ல நின்று கை கட்டிட்டு நிக்கிறது, இந்த மேனர்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இன்டர்வலுக்கு முன்னாடி அவரை பார்த்தோம்னா சே இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்ட்டு எல்லாருமே திட்டுற அளவுக்கு அவ்வளவு ஒரு வயலண்டா இருந்திருக்காரு. பட் லாஸ்டா பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற சில முடிவுகள் குழந்தைங்களுக்காக தான் இருக்கும்.
அந்த முடிவுகள் வந்து அவர் கரெக்டா எடுத்தாரா, மனம் திருந்தினாரா, குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சாரா, அந்த மாதிரி கதைகள்லாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட சமயத்துல வந்து குழந்தைங்க அப்பாவை வெறுத்துறாங்க. வெறுத்துட்டு அவங்க அம்மா கிட்டயே போய் ஜாயின் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து கேரளால இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி நான் அப்பா கூடவே இருந்துடுறேன் அப்படின்ட்டு பசங்க மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ற அந்த சுச்சுவேஷன்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, மனச வந்து வருடுற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். இந்த கொஞ்சம் சுச்சுவேஷன்ல வந்து அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. நான் மறுபடியும் வந்து பிள்ளைங்க கூடவே பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரியலைஸ் பண்ணி வராங்க. அப்பதான் அந்த பசங்க வந்து நல்ல சாப்பாடே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இத்தனை காலமா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சண்டையில நீங்க பாட்டுல பிரிஞ்சு போயிட்டீங்க. அப்பாவும் வந்து கேர்லெஸ்ஸா அவர் எங்கேயோ கடன் வாங்குறாரு, அப்படி போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த 3 பிள்ளைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ, நடு காட்டுக்குள்ள ஒரே ஒரு வீட்டுக்குள்ள அந்த பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊர்க்கா சாதமே சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு அம்மா கையால அறுசுவை உணவும் கிடைச்சது. அந்த குலோப் ஜாமுக்கு அந்த சின்ன பையன் கெஞ்சுவான் பாருங்களேன், அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம மனசுக்கு வந்து பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டா போதும் அப்படின்ற தொடர சுச்சுவேஷன் ரொம்ப அழகா பிடிச்சிருக்காரு. டைரக்டருக்கு இந்த இந்த எல்லா சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைவ் சவுண்டு தான். அவங்க அப்பா ஒரு கட்டத்துல வந்து அந்த பையனை அடிக்கிற சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த அடி வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ன்றதுக்காக அவனை அத்தனை வாட்டி அடிச்சிருக்காங்க. அந்த சவுண்ட் வந்து நம்மளால தியேட்டர்ல உட்காரவே முடியல. நம்மளே அடி வாங்கின மாதிரி அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்தது. சோ அந்த 3 பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய ஃபியூச்சர் இந்த படம் மூலியமா இருக்குதுன்றத நான் கண்டிப்பா சொல்றேன். அதே சமயத்துல படத்தோட கிளைமேக்ஸ்க்கு இப்ப வந்துடும். ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவர் சொல்லிடுறாரு, எனக்கு நீ வேணாம், நீ வந்து உங்க அப்பா வீட்டுக்கே கிளம்பி போயிடு, எதுவா இருந்தாலும் என் பிள்ளைங்களை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல அவரு வந்து அவரோட சூழ்நிலை எல்லாமே வித்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறாங்க பாத்தீங்களா, ஒரு 3 நாள். அந்த 3 நாள்ல அப்பா மனம் திருந்துறாரு. ஓ, இவ்வளவு நாள் இந்த கரண்ட் இல்லாத வீட்டுல இந்த பசங்க எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சாப்பிடறதுக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த பம்பு ஸ்டவ்ல அந்த கஷ்டம்லாம் அந்த 3 நாள் அவரு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்து கொடுத்து, அதுக்கப்புறம் இனிமே என் பிள்ளைங்களுக்காக வாழணும்ட்டு அந்த கடல்ல இருந்த ஸ்கூல்ல வித்துடுறாரு. வித்துட்டு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கட்டிட்டு பசங்களை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய், நீங்க நல்லா சாப்பிடுங்கடா, அப்பா கிட்ட எதுவாவது பேசணுமா, ஏதாவது கேட்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு நார்மல் அப்பா மாதிரி சகஜமா பழக ஆரம்பிக்கிறார். இனிமே உங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம், இனிமே நான் உங்களுக்காக தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஃபைனலா வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்க அம்மா கூட போறதுனாலும் சரி, இல்ல அப்பா கூடவே இருக்கிறதுனாலும் சரி, இவ்வளவு நாள் நான் உங்களை பண்ண டார்ச்சருக்கு உங்களோட குழந்தை பருவத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்களை கொடுமைப்படுத்திருக்கேன்னு சொல்லி அவரோட தப்பை எல்லாம் உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு பசங்க கேள்வியே அவங்களோட முடிவை கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல என்னன்னா, எதிர்பார்க்காதது பசங்க வந்து நான் அப்பா கூடவே இருந்துடுறேன்னு சொல்றாங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா. அந்த ஆள் அவ்வளவு கொடுமைப்படுத்தினா, அப்படி அடிச்சான், நைட் எல்லாம் தூங்க விடாம. அவருக்காக நீங்க 4 மணிக்கு குளூர்ல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இவ்வளவு எல்லாமே பார்த்தோம். கல்யாணம் பண்ண பொண்டாட்டி இவன் கடத்துல இருக்கிறான், கடன்காரனா இருக்கான், வீட்டுல கரண்ட் கூட இல்லைன்னு பாதியில விட்டுட்டு போயிடுச்சு, 3 பிள்ளைங்களும் வேணான்ட்டு. பட் அந்த குழந்தைங்க பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் நான் அப்பா கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குற சீன்லாம் இருக்கு பாருங்க. நிஜமாவே அந்த எப்படி சொல்ற அப்பா பாசம் அந்த இடத்துல ஜெயிச்சிருச்சு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைங்க விட்டு கொடுக்காம அவங்க அப்பாவுக்காக அந்த ஹோல்ட் பண்ணி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பல பேர் நினைக்கலாம் குடும்பக்கார அப்பா இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு, பட் அதெல்லாம் விஷயம் இல்ல. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்களை வந்து பக்குவப்படுத்திருக்காரு, எந்த சூழ்நிலையும் நீங்க வாழ கத்துக்கணும்ட்டு. சோ ஓவரால் மூவி ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு. சோ அவினாஷ் பிரகாஷ் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரமா அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்துல் ராபே. அவர் வந்து நேர்ல நாங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா ஹம்பிளா இருந்தாரு. பட் படத்துல வந்து வேற லெவல் மிரட்டிட்டாரு. அந்த 3 குட்டி பசங்க ரொம்ப கியூட்டா பண்ணியிருந்தாங்க. ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.